ஹாய் மக்களே, ஸோ வெல்கம் பேக் டு மை வீடியோ. அண்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு விஷயம் நான் வந்து புதுசுன்னு சொல்ல முடியாது, டான்ஸ் தான். பட் ரொம்ப நாள் ஐ திங்க் ரொம்ப வருஷங்கள், ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு நான் இப்போ தான் வந்து டான்ஸ் கிளாஸ் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன் இந்த தாட் வந்துச்சுன்னு தெரியல, பட் சம்ஹவ் அந்த தாட் வந்து இப்போ நான் வந்து பண்ண போகிறேன். அண்ட் இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் வந்து உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். அண்ட் என்னென்னா, நான் இப்போ போகிற இடம் வந்து ஸ்விங்கர்ஸ் டான்ஸ் கம்பெனி. அண்ட் நான் ஐ திங்க் ஒரு 15 years பேக் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சம்மர் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விங்கர்ஸ்க்கு போயிருந்தேன். ஸோ அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சம்மர் கேம்ப். ஸோ மறுபடியும் நான் வந்து 15 years கழித்து நான் அங்கே போகிறேன். அண்ட் ஐம் கோன் பி லேர்னிங் கண்டெம்ப்ரரி. ஸோ அவங்க ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஐ டோன்ட் நோ, க்ளூலெஸ்ஸாக தான் நான் போகிறேன். நான் எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னு தெரியாது. அண்ட் இந்த மாதிரி நான் டான்ஸ் கிளாஸ் அப்படின்னு நான் போனதில்லை. ஸோ எனக்கும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வீக்லி அப்போ நான் போகணும் அப்படின்னு என் மைண்டில் இருக்கும். ஏன்னா வீக்கெண்ட் ஆனாலே நமக்கு போகணும், டான்ஸ் கிளாஸ் போகணும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் அது. ஆக்சுவலி சண்டேஸ் தான் கிளாஸ், பட் நாளைக்கு தமிழ் நியூ இயர்னால ப்ரீபோன் பண்ணி இன்றைக்கி சாட்டர்டே. பட் லைக் நைட்டு தான் இப்போது கிளாஸ். ஸோ இந்த மாதிரி நைட்டில் யூஸ்வலி இருக்காது, யூஸ்வலி ஈவினிங்ஸ் ஒரு டே டைமில் தான் இருக்கும். பட் இன்றைக்கி மட்டும் நைட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு என்னோட இருக்கிறதுலே லூஸான டிஷர்ட், ஐ திங்க் இது என் அண்ணாவோட டிஷர்ட் நினைக்கிறேன். ஸோ டான்ஸ் ஆட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதனால் அது போட்டிருக்கேன். அண்ட் தென் கீழே வந்து கொஞ்சம் ஒரு லெக்கிங்ஸாக இந்த ஒர்க் அவுட் பேண்ட்ஸ் மாதிரி. அதான் என் பேக் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று காட்டணும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நான் ஒரு வேனிட்டி ரெடி பண்ணணும்னு எனக்கு இருந்தது. எனக்குன்னே லைக் என்னோடய ஜுவல்லரி வச்சுக்கிறதோ இல்லை என்னோடய ஸ்கின் கேரை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதோ, அதோட ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்போ காட்டுறேன். இது ஜஸ்ட் அ ஸ்னீக் பீக். இதோட மேலே அசின் அந்த டேபிள் இன்னும் வரல, அது அப்புறமா தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். இது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருவாங்க. இது ஒரு 5 feet வந்துடும். ஸோ இதுதான் அந்த நான் செலக்ட் பண்ண கலர், ஒரு மாதிரி பேஜ் கலர். அண்ட் இதில் எப்படின்னா கலர் தெரியுதுன்னு தெரியல, இது மாதிரி பேஜ். அண்ட் தென் ஆன்டிக் ஹேண்டில்ஸ். ஸோ அப்படியே சாஃப்ட் க்ளோஸ், அழகாக க்ளோஸ் ஆகிடும். அண்ட் இதுதான். ஸோ இது ஃபுல்லாக செட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து வீடியோ கண்டிப்பாக இதுக்குன்னே ஒரு தனி விலாக் நான் போடுவேன். இதோட டேபிள்லாம் அழகாக லைட்ஸோடலாம் வரும்போது, ஸோ டேபிளுக்கு மேலே ஃபுல் ஃப்ரேமில் லைட் இருக்கும். ஸோ ஷூட் அங்கே உட்காந்து நான் ஷூட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து வரப்போகுது. அது வந்ததுக்கப்புறமா நான் ப்ராப்பராக ஒரு விலாக், லைக் நான் அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன், என்னெல்லாம் வைக்கிறேன், எல்லாமே நான் உங்களுக்கு நான் வந்து அப்புறமா காட்டேன். இப்போ நான் வந்து கிளாஸ் போகலாம். அண்ட் ஐ டோன்ட் நோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பட் வில் கோ அண்ட் ஐ எம் ஷூர் இட் வில் பி ஃபன். ஸோ அது எப்படி போகுதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். I feel good, you look great, I like you, I can't wait, a first time, a first day. கிளம்பிட்டேன். செம்ம டிராஃபிக். ஏன்னா நைட் டைம்னால நல்லா ரெட் கலர் லைட் அடிக்குது. நல்ல டிராஃபிக் இப்போது. பட் இப்போ நான் வந்து டைரெக்டாக கிளாஸ்க்கு போகாமல் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டோட பர்த்டே, அதனால அண்ணா நகர்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் போக போகிறேன். ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட போகிறேன். ஏன்னா ரொம்ப சாப்பிட்டா அப்புறம் டான்ஸ் ஆட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, ஆனால் செம்மையாக பசிக்குதே, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கிளாஸ் போகிறேன். வீட்டிலேருந்து கிளம்பும் போது தான் எனக்கு தெரியுது, நான் ஃபஸ்ட் டேன்னு சொன்னேன்ல, எனக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் டே. அங்கே ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீக்கே ஃபஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் போகிறது வந்து செகண்ட் டே. ஸோ அன்னைக்கு சொல்லி கொடுத்தது வந்து மேபி இன்னைக்கு ப்ரஷ் அப் பண்ணால் நான் இன்னைக்கு தான் கற்றுக்கணும் ஃபஸ்ட் டைம். எனக்கு இப்போ மாதிரி இருக்கு, ஏன்டா நம்ம ஃபஸ்ட் டே போயிருக்கலாமே அப்படின்னு தோணுது. அது ஃபஸ்ட் டே நான் யோசிக்கல. நான் இப்போ தான் ஒரு 2 நாள் முன்னாடி தான் அதை பற்றி நான் யோசித்தேன். அதனால நான் இப்போ தான் சேர்றேன். நான் லேட்டாக இல்லைனா நான் அப்போவே சேர்ந்துருப்பேன். பட் அதான் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே அம்மா சொல்கிறாங்க, கேவி நீ போகிறது ஒரு செகண்ட் கிளாஸ் அப்படின்னாங்க. ரைட்டா, ஓகே. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டோட்டலி இது வந்து 8 classes நான் போகிறேன். ஸோ எங்கே நான் ஃபஸ்ட்டு இப்போது போய் சாப்பிட்றேன். நான் என்ன சாப்பிட்றேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். Go, rock, drop, play, hop.
ஸோ கிளாஸ் முடிஞ்சிச்சு பார்த்தா நான் செம்மையாக வேர்த்திருப்பேன். ஸோ இட் வாஸ் அ வெரி 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 நைஸ் கிளாஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி நான் போனது செகண்ட் டே. ஸோ டுடே ஐ லேர்ன்ட் இந்தியன் கண்டெம்ப்ரரி வித் அ பிட் ஆஃப் ட்விஸ்ட், ஒரு ரிலீஸிங் டெக்னிக்கோட அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். பட் ஐ ஹேட் ஸோ மச் ஃபன். அண்ட் ஸோ எங்களுக்கு குயிக்காக ப்ரீவியஸ் கிளாஸோடதெல்லாம் ப்ரஷ் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மாதிரி ரிலீஸிங் டெக்னிக்னு சொன்னதுனால லைக் ரொம்ப ஃப்ரீயாக கண்டெம்ப்ரரினாலே அப்படி தானே இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் அடுத்த வாரம் எப்படா வரும், சண்டே எப்படா வரும், மிச்சத்தை கற்றுக்கலாமே அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு கிளாசிக்கல் மியூசிக் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வித் மாடர்ன் ட்விஸ்ட் மாதிரி இருக்குது. அதுதானே கண்டெம்ப்ரரி. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணேன். அண்ட் மணி ஆல்ரெடி 9:45 ஆகுது. ஸோ நான் வீட்டுக்கு போகிறதுக்கே டைம் ஆகிடும். பட் அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் முடிஞ்சா, ஏன்னா மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ இன்னைக்கு தானே ஃபஸ்ட்டு டே, முடிஞ்சால் அப்புறமா நான் வந்து காட்டுறேன். பட் நல்லா இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான். இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். பட் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி இந்த மாதிரி டான்ஸ் கிளாஸ்லாம் லைக் எனக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக தெரியல. பட் போனதுக்கப்புறமா லைக் இட் டுக் மீ பேக் டு சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி தான். லைக் அடுத்த கிளாஸ் லைக் நான் இப்போது எனக்கு கிளாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 6 o'clock இருக்குன்னா 5 to 6 இருக்கிற கிளாஸ் வந்து போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். அந்த ஃபீலிங்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் டிஃப்ரெண்ட் இல்லை, லைக் ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் வெயிட் பண்ணி போயிட்டு நிறைய பேரோட தெரியாதவங்களோட நம்ம வந்து ஒரு 1 hour 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணணுன்றது கண்டிப்பாக எனக்கு டுக் மீ பேக் டு தோஸ் டைம்ஸ். பிகாஸ் அதுக்கப்புறம் நான் அப்படி பண்ணதே இல்லை. ஸோ திஸ் வீடியோ மைட் பி வெரி வெரி ஷார்ட். ஏன்னா பேசிக்காக உங்களுக்கு டான்ஸ் இந்த விஷயம் பற்றி தான் நான் வந்து காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன். அண்ட் என்னால் நாங்கள் டின்னர்லேயும் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா அங்கே பயங்கர மியூசிக் போயிட்டுருக்கோம். நான் பாட்டுக்குன்னு 20 minutes தான் கடகடன்னு போனேன். ஃப்ரெண்டு பர்த்டேனுக்காக நம்ம போயே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு கடகடன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். நான் நாளைக்கு வந்து தமிழ் நியூ இயர். பட் நான் அப்லோட் பண்ணும்போது அடுத்த வாரமாக இருக்கும். ஸ்டில் எல்லாருக்கும் தமிழ் நியூ இயர் வாழ்த்துக்கள். அண்ட் ஐ ஹோப் யூ ஹாவ் அ கிரேட் டே. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் விலாக். அண்ட் கண்டிப்பாக என்னோடய வேனிட்டி நான் காமிச்சல, அது வந்து முடியும் போது அது ப்ராப்பராக நான் ஒரு விலாக் காட்டுறேன். அதை நான் எப்படி செட் பண்ணுறேன். ஏன்னா அது இன்னும் வரப்போகுது. ஸோ அந்த லைட்ஸோடலாம் இன்னும் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் ஐ வில் ஹாவ் அ ஸ்பேஸ் டு ஃபைனலி ஷூட் மை வீடியோஸ் உட்காந்து. ஏன்னா நான் வந்து இப்போ ரொம்ப லைக் டேபிள் இல்லாமல் லைக் அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து சேர்லாம் செட் பண்ணிட்டு ப்ராப்பராக நான் மேக்கப் போடணுன்னா அந்த இடத்துல வந்து போடுவேன். நான் மிரர் இருக்கும், ப்ராப்பராக லைட் இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண விஷயங்கள்லாம் வந்து அதில் சார்ட் ஆகிடும். அண்ட் அதுதான். ஸோ டேக் கேர் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை விலாக். பை.